சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. பொட்டெடுத்து வச்சு விட்டப்பா முன்னால, திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து இமைக்கும் போது உன்முகம் தெரிவதில்லை, வாடினேன் உயிரை கொண்டு உன்னை மூடினேன். விஜயோட அறிமுகப்படத்துல நானும் அறிமுகம். மாறி கொடுத்ததில் வள்ளல் எம்ஜிஆர் போல ஊரெங்கும் பேர் வாங்க அவர் போல நாமும் உழைக்கணும், ஜினுக்கு ஜிங்க. அது இப்போ அவரோட அரசியல் அன்னைக்கே கணிச்சிட்டீங்க நீங்க. அதே போல் எஸ்பிக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த சந்தான தாமரை பூ தான் வந்து பாட்டு எடுத்தேன். அவர் நான் புது மியூசிக் டேரக்டருங்கிறதுனால வந்து என்னன்னா அவர் பாட்டுக்கு வந்து பாடி கொடுத்து போயிட்டார். நான் என்ன தப்பா பாடிட்டு எதுக்கு என்ன ரிட்டர்ன் கூப்பிடுறீங்க? எஸ்பி வந்தார் தேட்டருக்குள்ள, உங்களுக்கு எப்படி பாடணும் நீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு. அன்னைக்கு மட்டும் நான் பாடி காட்டணும்னு வச்சாங்க, உதறி இருப்பாரு சார். சார் கொட்டுதா பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா, எல்லாமே கேட்ட நோட்டு தான். அதில் எப்படி நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறோம். இப்போ தமிழ்ங்கிறது 247 எழுத்து தான். அதில் கவிதை எப்படி மாற்றி மாற்றி எழுதுறோங்கிறது தான். இந்த எழுத்து போட்டு திருப்பி வரக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. வரும், அதை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மியூசிக். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். டன் 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 டாச்சிக்கு டன் டன் டன்டா. அந்த சாங் ரெக்கார்டிங் நடக்குள்ள தவுளை அடிக்கு பத்தலன்னு சொல்லி ஒரு தவுளே கிழிஞ்சு போச்சு. அன்னைக்கே சொல்லிட்டாரு, இந்த சாங் உனக்கு பட்டி தட்டிலாம் பிச்சுக்கிட்டு போகும். தேனியில் ஒருத்தர் வந்து கேசட்டு கடை வச்சிருந்தாரு. சின்ன தம்பிக்கு அப்புறம் நான் அதிகமாக பதிவு பண்ணி வித்த பாடலே இந்த உங்க பாட வேண்டிய பொண்ணு தான் அப்படின்னு சொன்னார். ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அந்த பாட்டா எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் சார். அதை விட ஒரு பெரிய அவார்டு எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் அந்த சாங்கை அப்படியே என்னைக்கு நான் கேட்டேன்னா, அந்த திருடி இதெல்லாம் இப்போ கேட்டால் கூட அந்த கேட்கக்குள்ள எனக்கு ஒன்று ஒரு மாதிரி அடிக்குங்க. இப்பயும் அது அப்படியே இருக்கு. ஒரு பாட்டு பண்ணால் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணுங்க, அதுதாங்க ஹிட் ஆகும். ஒரு கம்போசிங் பாடி காட்டுறோம்னா அது என்னால் முடியாதுங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது. அது என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் அதை நான் ட்ரை பண்ணுறேன் சார். அது முடியாத பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க. அது சொன்னதில் உள்ள ஒரு பெரிய பியூட்டி. அனுமதி இல்லாமல் ரசித்து விட்டாய். தானனன்ன தானனன்ன தானனானனா தானனன்ன தானனன்ன தானனா தானனனனன தானனனனன தானனனனன. அது என்ன பிளேஸ்மெண்ட் என்னென்ன கம்போஸ் பண்ணுமோ அப்படியே பாடிவிடும். ஹாய், ஹலோ, வணக்கம். இது நம்ம எஸ்எஸ் மியூசிக் பாட்டு கேசட் ஃப்ரம் சோல் டு சவுண்ட். இது நம்ம கேசட் நம்பர் 5ல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அழகான மெலடிஸ் அண்ட் அழகான பாடல்கள் கொடுத்த கம்போசர் பரணி சாரை தான் மீட் பண்ண போகிறோம். 90s ஹார்ட் எல்லாரையும் கொள்ளையடிச்சிருக்காரு அண்ட் ரொம்ப ஜாலியாக பேசுவார். பாட்டை பற்றி பேசினா எல்லாத்தையும் மறந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவருடைய பாடல்களில் ஜேர்னியில் நம்ம ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 90s கிட்ஸோட மனசெல்லாம் நீங்கள் உங்கள் பாட்டில் கொள்ளையடிச்சிருக்கீங்க. நாங்கள் அதை கேட்டு வளர்ந்துருக்கோம். ஆனால் இப்போ 2K ஜென்சி கிட்ஸுக்கும் உங்கள் சாங் திரும்பி வைரல் ஆகி அதெல்லாம் கேட்குறாங்க. அண்ட் உங்களுடைய சாங்ஸ் வந்து சிலது வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய ஹிட் சாங்ஸு, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்கள் கம்போஸ் பண்ணதை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பாட்டு கேசட்டில். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லிரிசிஸ்டாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் விஜய் சாரோட படத்தில் நாளைய தீர்ப்பில் நீங்கள் எழுதியிருக்கீங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் உங்கள் படத்துலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, முதல்ல நான் வந்து எல்லோரும் சினிமாவுக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டு தான் அலைஞ்சு எஸ்சிஎஸை பார்த்தேன். எஸ்சிஎஸை பார்த்தோன்னா அந்த படம் அந்த முதல்ல வந்து ராஜா சார் ரெக்கார்டிங் தேட்டரில் நாங்கள் வந்து ஒரு 91லேருந்து 95 வரைக்கும் இருந்தேன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அங்கே இருந்த அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்குள்ள குமரேசன் ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டு வந்து மாரிமுத்துன்னு, அவர் வந்து எஸ்சிஎஸ்சியோட ப்ரொடக்ஷனில் இருந்தார். அவரும் சொன்னார், இந்த மாதிரி சார் ஒரு படம் இருக்காரு, தம்பி தான் நிறையா பாட்டு எழுதுறா, அப்படியே கொண்டு தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அழைச்சி கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அவர் கேட்டுட்டு ஒரு 2-3 சாங் நான் பாடி காட்டினேன். அப்போது இந்த லிரிக்ஸ் எல்லாம் யார் எழுதுனது? நான் தான் சார் எழுதுனேன் அப்படின்னா. சரி, இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னாரு. எனக்கா ஒன்றுமே அந்த நேரம் ரெக்க கட்டி பறந்தேன் அந்த அந்த வேர்டு. அதே போல் கரெக்டாக அந்த படத்தில் வந்து அந்த மாப்பிள்ளை நான் சொல்ல போகிறேன் கேட்டுக்க. விஜயோட அறிமுக படத்தில் நானும் அறிமுகம்.
ஆமா அது விஜயும் ஸ்பெஷலான first- விஷயம். ஆமா அதுதான் அதோட ஸ்பெஷலு. அந்த மாப்பிள்ளை நான் சொல்ல போகிறேன் கேட்டுக்கு இப்போ அரசியலுக்கு வராரு, அந்த பாட்டு அதுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கு. மேட்சா இருக்கு. இப்போ திரும்பி அந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணி ஆமாம் ஆமாம் அதில் வந்து எழுந்த செகண்ட் சரணத்தில் வந்து அந்த காந்தி பிறந்தது நேரு பிறந்ததும் பேரு புகழ் பெற்று மேலே உயர்ந்தது நெஞ்சில் இருக்குது சொல்ல துடிக்குது நீ கேளு, மண்ணில் பிறந்ததும் கொள்கை இருக்கணும் வாழ்ந்து முடிச்சதும் பேரு நிலைக்கணும் இந்த நினைப்பது என்றும் இருக்கணும் நெஞ்சோடு, கல்வி கண் தந்த காமராஜர் போல தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல, வாரி கொடுத்ததில் வள்ளல் எம்ஜிஆர் போல புரட்சி பல செய்யும் செல்விய போல, ஊரெங்கும் பேர் வாங்க அவர் போல நாமும் உழைக்கணும் ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா அப்படின்னு செகண்ட் சரணம். சூப்பர். அது இப்போ அவரோட அரசியல் அன்னைக்கே கணிச்சிட்டீங்க நீங்க. இல்லை அப்போ நான் எழுதக்குள்ள சார் அந்த சரணம் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று சினிமாவில் ஒரு எக்ஸ்ட்ரீமும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அரசியல் தானே நோக்கி பயணிக்கிறாங்க. கரெக்ட் தான். அதுக்கு இப்போ அது மேட்ச் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ உங்களுடைய டாப் ஆல்பம்ஸ்லாம் வந்து நான் எனக்கு பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பற்றி கேட்குறேன். பெரிய அண்ணா அப்படிங்கிற படம் வந்து விஜயகாந்த் சாரும் சூர்யாவும் நடிச்சிருந்தாங்க. பெரிய ஹிட் அந்த டைமில், பட்டி தொட்டி எல்லாம் வந்து பரவி நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண அனுபவம், உங்களுக்கு பிடித்த பாடல் அதில்? ஒரு 3 பாட்டை வந்து விஜயை வச்சு நாங்கள் பாட வச்சு எடுத்து வச்சுருந்தோம், நானும் எஸ்சிஎஸ்யும். ஆக்சுவலாக அது விஜய்க்கு பண்ணுறதுக்காக தான் நாங்கள் எடுத்து வச்சோம். அது ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக வந்து பெரிய நான் ஒரு படம் செட் ஆனது, சூர்யா நடித்தார், அந்த படத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ண பாட்டு தான் அந்த நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு அந்த பாட்டு. அப்புறம் ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு, விஜய் பாடின 3 சாங், ஜூட்டடியில் இல்லை, அந்த மாதிரி 3 பாட்டு பாடினார். அதில் ரொம்ப பயங்கரமாக வந்து இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணி, அந்த பாட்டு பயங்கர இப்போ வரைக்குமே எங்கள் காது குத்து திருவிழா கல்யாணம் எதுனால தான் அந்த பாட்டு வருது. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மெலோடி வந்து அந்த லா 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 லா. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரையாய் போடு, நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரையாய் போடு, உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ தேகின்ற நாளில் வாடுகிறேன், உன் மௌனத்தில் 1000 பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு, நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. நிறைய பேர் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோடய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்போது இருந்தவங்களோடய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த விதம் வந்து நான் மறக்கவே மாட்டேன் சார். ஏன்னா அது ஒரு சிங்கரை பாட வைக்கிறதுங்கிறது ஒரு கலை, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பாட வைக்கிறது. ஸோ அந்த அது எப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து வருது, நீங்கள் வந்து இப்படி பாட வைக்கணும், நீங்கள் சொல்லி கொடுக்கணுங்கிற விஷயம் எப்படி நீங்கள் வந்து பண்ணுறீங்க? இல்லை, ஒரு கம்போஸ் பண்ணக்குள்ளே ஒரு பாட்டுக்கு எங்கெங்கே அந்த டேஸ்ட் இருக்குது, எங்கெங்கே அதை வந்து சஸ்டெயின் பண்ணுறோம், எங்கெங்கே அதை பெண்டு பண்ணுறோம், எங்கே அது பிளேஸ்மெண்ட்டு, இப்படியெல்லாம் கம்போஸ் பண்ணக்குள்ளே ஒரு டியூன் அப்படி கம்போஸ் பண்ணுறோம், அது அப்படியே கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சிங்கர்கிட்ட வந்து அது அப்படியே கிடைச்சா அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய பேர் கிடைக்கும், எங்களுக்கும் ஒரு பெரிய பேர் கிடைக்கும். என்ன தான் கம்போஸர் இருந்தாலும் சிங்கர் அப்படியே அந்த டியூனை கொண்டு வந்தாங்க. அது பெரிய டேலண்ட் சார். அது வந்து அப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அந்த பாட்டு வர வைக்கிறதுங்கிறது, அந்த சங்கதியாக இருக்கட்டும், அதை நான் உங்ககிட்ட ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம். இப்போவுமா நான் சொல்லுவேன், அந்த நிறைய பேருக்கு அது ராஜா சார் பண்ணுவார், எனக்கு தெரியும். அது மாதிரி நீங்கள் வந்து அதை பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு யூ ஃபார் grooming all the singers like that. அதே போல் எஸ்பிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பாட்டு இந்த தந்தான தாமரை பூ தான் வந்து பாட்டு எடுத்தேன். அவர் நான் புது மியூசிக் டேரக்டருங்கிறதுனால வந்து என்னென்னா அவர் பாட்டுக்கு வந்து பாடி கொடுத்து போயிட்டார். ஏவிஎம் ஆர்ஆரில் அவர் பாட்டுக்கு வந்து பாடி கொடுத்து ஓகேம்மா ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் எஸ்சிஎஸ்சிட்ட வந்து சொன்னேன், சார் இந்த பாட்டுக்கு வந்து ஒரு வில்லேஜ் ஒரு ஸ்டைல் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் சார், அது கிடைக்கல, ஆனால் பட் சார் வேறு ஒரு ஸ்டைலில் பாடி கொடுத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னார், திருப்பி நீ என்ன கம்போஸ் பண்ணி அதை கூப்பிட்டு பாட வை அப்படின்ட்டாரு. எனக்கும் பயம், திருப்பி கூப்பிட்றோமே அவ்வளோ பெரிய சிங்கர், நான் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கேன். அப்புறம் கூப்பிட்டேன், ஒரு 3 நாள் கழிச்சு அப்புறம் வந்தார். விட்டல் சார் தான் மேனேஜராக இருந்தார் ஏவிஎம் ஆர்ஆருக்கு. வந்து அங்கே வந்து கொஞ்சம் நேரம் அவர் வரக்குள்ளேயே விறுவிறுப்பாடுறாரு, எல்லாம் பயந்துட்டு இன்ஜினியர் தேட்டரில். நான் என்ன தப்பாக பாடிட்டு எதுக்கு என்ன ரிட்டர்ன் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வந்தார் தேட்டருக்குள்ளே. வந்தோடனே ஐயப்பன் தான் இன்ஜினியர், அவர்லாம் பயப்படுறாரு. நான் இந்த பாடியிருக்கேன் போடுங்க, உங்களுக்கு எப்படி பாடணும் நீங்கள் பாடி காட்டுங்க அப்படின்னு. அன்றைக்கி மட்டும் நான் பாடி காட்டணும்னு வச்சேங்க, கொதறியிருப்பார் சார் எஸ்பி சார். கரெக்டாக சார் நீங்கள் இப்படி பாடிருக்கீங்களா சார், இப்படி வேண்டாம், இது ஒரு லூசியாக பாடுற சார்,
கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா வெட்டுற விழியில தரணும் தாரறிறம் மாமன் தரணும் சீரு 2 மாங்காதட்டு தோடு நீ சிரிக்கிற தங்க தேரு உன் தேவை என்ன கேளு உன் இடுப்பு சேல நழுவ நான் எடுத்து தழுவ ஏதந்தானே அப்படி பாடி காட்டினேன். என்ன பாடணுன்னா அப்படியே பண்ணார். எஸ்பி மாதிரி ஒரு சிங்கரை நான் அந்த லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. சூப்பர் சார். அந்த ஃபஸ்ட்டு கம்போஸிங்கை நான் என்ன பண்ணோன்னா அப்படி 100% அப்படியே பாடி கொடுத்தாரு. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எஸ்பி சார். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்குறேன், நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப நாள் வரவே இல்லை அந்த பாட்டு, உங்கள் ஸ்டைலே வரலன்னு சொல்லி நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன சிங்கர் ஞாபகம் இருக்கா? இல்லை வேணாம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம யாரையும் சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு, அதாவது சில நேரங்களில் பாட வைப்போம், நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைட் இருக்காது, அப்புறம் வேறு சிங்கரை கூப்பிட்டு பாட வைப்போம். ஏன்னா ஒரு கம்போசிங் எல்லா மியூசிக்குமே அப்படி தான். உங்களுக்கு ராஜாவிலேருந்து ரகுமான் சார்லேருந்து எல்லாருமே ஒரு சாங்கை பாட வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது ஃபுல் அந்த கம்போசிங் கிடைக்கலன்னா திருப்பி வேறு யாராவது ஒருத்தர் அந்த ஒரு வருஷம் பாட வைப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து இந்த லேடிஸ் அண்ட் ஜென்மெனில் ஒரு பாட்டு பண்ணேன். அந்த சாங்கை வந்து திருப்பி வந்து நான் பாட வச்சது வந்து இவர் உன்னிமேனன் சாரை ஃபஸ்ட்டு பாட வச்சேன், ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கட்டும்னு. அப்புறம் கம்பெனிலலாம் இது ஹரிகரன் சாரையும் ஒரு வருஷம் பாட வைங்க அப்படின்ட்டாங்க. அவரையும் கூப்பிட்டு பாட வச்சேன். அந்த ஒரு பாட்டு 2 வருஷம் இருக்கும். அந்த பாட்டு அவர் பாடினது ஒரு ஸ்டைலாக இருக்கும், இவர் பாடினது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதாவது சில நேரங்களில் கேட்டு ஆடியன்ஸுக்கும் எப்படின்னா இப்போ ஹரிகரன் வாய்ஸ் அந்தளவுக்கு அந்த நேரம் அவ்வளோ ஒரு ஆக்குபையாக இருந்தது. அதனால அவரை கூப்பிட்டு பாட வச்சேன். அது மாதிரி சில நேரங்களில் டைரக்டருக்கு அவங்களுக்கு புரிச்சா மாதிரி இது ஒரு ஹரிகரனை பாட வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ சார் அப்படின்னு அவங்களோட ஃபீலு. சரி 2 பாட வச்சேன். வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா. ஓ லாலா ஓ லாலா வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா, இதயம் என்ன புத்தகமா படித்து விட்டு தந்து விட, காதல் என்ன கட்டிடமா இடித்து அதை கட்டிவிட, வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா. ஒரு பாவிஜி எழுதுனது. இதோட சரணம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த அவர் இது வரைக்கும் எங்கேயும் எழுதியிருக்காருன்னு தெரியாது. பெண்ணே அடி பெண்ணே நீ விரலா நகமா, இப்படி வந்துட்டு எத்தனை காதலின் தோல்விகள் உள்ளது பூமியின் ஆழத்தில் புதைந்து, அத்தனை சோகமும் வெளியில் வந்தது என் 2 கண்களில் வழிந்து அப்படின்னு எழுதிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ காதலர்கள் செத்து போனாலும் அந்த சோகமெல்லாம் என் கண்ணு மூலம் கண்ணீராக வருது. அப்புறமா வந்து ஸ்டைலுங்கிற ஆல்பம் வந்து நம்ம வந்து பேசணும். ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு டான்ஸ் ஆல்பம்னு சொல்ல, ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துல வந்து ஒரு பயங்கரமான ஃபோக் சாங் இருக்கும். அது பயங்கரமா சொர்ணலதா புஷ்பான குப்சாங் அந்த ஃபியூ லைன்ஸ் அது இன்ன வரைக்கும் பிச்சுக்கிட்டு போயிருக்கு அந்த பாட்டு. எல்லா ஊர்ல அந்த டவுன் பஸ் சாங், டவுன் பஸ் இந்த இதெல்லாம் போடுறாங்கல்ல ஆடல் பாடல், அதில் துளியாக அந்த பொட்டெடுத்து வச்சு விடவா, இது கம்பல்சரியாக போடுறாங்க இந்த 2 பாட்டு. இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், நம்ம ஊரில் அந்த 2 பாட்டும் போடுறாங்க சார் அப்படின்னு. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால, சீப்படுத்து சீவி விடவா தன்னால, நான் வளையல் வாங்கி மாட்டி விடவா கையால, நான் ராத்திரியில் வாடுறண்டி ஒன்னால, நான் ராத்திரியில் வாடுறண்டி ஒன்னால, அட அதுக்கு மேல இன்னும் இருக்கு பின்னால, பொட்டெடுத்து அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால. சொன்னதான் ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க அந்த பாட்டை. அதுவும் ஒன் ஆஃப் த ஹிட் சாங். ஆமாம் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். உங்களுடைய அடுத்த ஃபேவரட் ஆல்பம் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் அப்படிங்கிற ஆல்பம்லேயும் வந்து எனக்கு நிறைய ஃபேவரட் சாங். முதலாம் சந்திப்புலாம் அந்த டைமில் எஸ்எஸ் மியூசிக்லலாம் ப்ளே பண்ணுவாங்கலாம், கேட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஸோ அகெயின் இப்போவும் அந்த பாடல் வந்து நான் எங்கேயாவது யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், பிரபுதேவா சாரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரபுதேவா சார் கம்போஸ் பண்ணக்குள்ளேயே பயங்கரமாக அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசுவார் பிரபுதேவா சார்.
அந்த படம் வந்து இங்கே வந்து கமிட் ஆகி ஊட்டிக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு முதல்ல ஊட்டிக்கு தான் அது கம்போஸிங் போனேன். கம்போஸிங் போய் ப்ளூ ஹில்ஸுங்கிற ஹோட்டலில் தான் கம்போஸ் பண்ணோம். பயங்கர குளிர், நம்ம இங்கே இருக்க மாதிரி கிடையாது, அங்கே ஹீட்ரு போட்டு தான் இருக்கணும் ரூமுக்குள்ளேயே. அப்படி இருந்து ஒரு 3 சாங் கம்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்து பாக்கி சாங் கம்போஸ் பண்ணேன். அந்த 3 சாங் அங்கே கம்போஸ் பண்ணது அவ கண்ணை பார்த்தா ஐயோ அம்மா அந்த பாட்டு, அப்புறம் கண்ணாடி சேலை கட்டின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, இந்த முதலாம் சந்தி. இது 3மே அங்கே கம்போஸ் பண்ணது தான், ஊட்டியில் கம்போஸ் பண்ணது. அது என்னன்னா அதை கம்போஸ் பண்ணி ஒரு நியூ ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். மியூசிக்குங்கிறது எல்லாமே இந்த 7 நோட்டு எல்லாமே கேட்ட நோட்டு தான். அதில் எப்படி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். இப்போ தமிழுங்கிறது 247 எழுத்து தான், அதில் கவிதை எப்படி மாற்றி மாற்றி எழுதுகிறோங்கிறது தான். இந்த எழுத்து போட்டு திருப்பி வரக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது, வரும். அதை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மியூசிக்கு. ஸோ பிரபுதேவா சார் என்ன சொன்னார் கேட்டுட்டு? அந்த நேரம் வந்து அங்கே எனக்கு 2-3 நாளுமே இந்த நீ பார்த்துட்டு போனால் அந்த சாங் அந்த இடையில ஒரு அடி வரும், டன் 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 ஆக்கிச்சுக்கு டன் டன் டன். அந்த அடி எப்படி சார் அடிச்சிங்க, அதை எப்படி சார் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டார். அந்த சாங் ரெக்கார்டிங் நடக்குள்ள தவுளை அடிக்கு பத்தலைன்னு சொல்லி ஒரு தவுளே கிழிஞ்சு போச்சு. சுந்தரன் தான் வாச்சார், ராஜா சாட்டை இருக்கார் சுந்தரன், அவர் தான் வாச்சார். அடித்து ஒரு தவுளே கிழிஞ்சு போச்சு. அப்புறம் வேறு தவுள் வாங்கிட்டு வந்து வாச்சாங்க அந்த பாட்டு. அன்னைக்கே சொல்லிட்டாரு, இந்த சாங் உனக்கு பட்டி தட்டிலாம் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. சென்டிமெண்ட்டாக அன்னைக்கு சொன்னாங்க அந்த மாதிரி. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதுலா கர்த்தவ்யம் தெய்வமாதிகம். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அட கலவியான பெண்ணே அடகிட்டாது இந்த வாய்ப்பு, நல்ல இளமை இருக்கும் போது இணைஞ்சிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. அட கலவியான பெண்ணே அடகிட்டாது இந்த வாய்ப்பு, நல்ல இளமை இருக்கும் போது இணைஞ்சிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். டன் 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 டாக்சிக்கு டன் 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 டா தகிட்ட 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 டன் 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 டாக்சிக்கு டன் 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 டா தகிட்ட 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 டன் 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 டாக்சிக்கு டன் 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 டா டன் 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 டாக்சிக்கு டன் 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 டா. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அதை வந்து பிரபுதேவா சார் அவ்வளோ நேரம் கேட்டார் அந்த பாட்டு. அதுமாரி இதில் ஒன்று ஏதாவது பண்ணுங்க நம்ம படத்தில் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து சூப்பர் குட் ஒயிட் ஹவுஸில் தான் கம்போஸ் பண்ணாங்க இந்த சும்மா சும்மா சாங்கு. அது பயங்கரமாக இருக்கும். அது வந்து இங்கே வந்து சும்மா தட்டிக்கிட்டு தான் அப்படி பாடினேன், அவங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு அது. அதுக்கப்புறம் இங்கே வந்து திருப்பி பிரபுதேவாவுக்கு வந்து இன்னும் ஒரு சாங் வேணும். அந்த ஒரு சாங் வந்து நான் அந்த கண்ணாடி சேலை கட்டி தான் கம்போஸ் பண்ணேன் அதுக்கு. அந்த சாங்கோட வேறு ஏதாவது ஒரு பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் சார், நான் ஒன்று எதிர்பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்புறம் காஜாமேன் சார் சொல்லியிருந்தார், கூப்பிட்டு அந்த ஒரு சாங் அவர் பிடிச்ச மாதிரி கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்னாரு. அப்போ நான் கார்த்திக் கார்டனில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வந்தார், வந்து உட்காந்தார், கேட்டேன் சார் என்ன மாதிரி இதை நீங்கள் ஐடியா பண்ணுறீங்க, என்ன மாதிரி வேணும் சார் அந்த பாட்டு அப்படின்னு. எனக்கு ஏதாவது ஒரு நியூவாக இப்போ அந்த பசங்க ஏதாவது ஒரு வேர்டு ஏதாவது போட்டு ஒரு புதுசாக கிடச்சா நல்லாயிருக்கும் நண்பா அப்படின்னாரு. அப்போ நான் வந்து ஒரு ஐடியா பண்ணி பாடினேன், சம்சா சல்பசா நினச்சா சக்ஸஸா அனச்சா கிசு கிசா மிஸ்மே, அதே தான் இதை வச்சுங்க அப்படின்ட்டாரு. ஒரு 4 லைன் பாடினா அதை அப்படியே வச்சுங்க அப்படின்ட்டாரு. வச்சிங்கன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கம்போஸ் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னாரு. அந்த பாட்டு தான் வந்து இதில் மலேசியாவில் போயிட்டாங்க, மலேசியா சிங்கப்பூர் அங்கே போயிட்டாங்க அந்த சாங்கு. அப்போ வந்து என்ன கேட்குறா காஜாமணி சார், சார் இவ்வளோ நேரம் அந்த டியூன் நேரம் வந்தார் 5 நிமிஷத்தில் ஓகே பண்ணிட்டீங்களா சார், என்ன பொடி போட்டிங்க அப்படின்னு கேட்டார் காஜாமணி சார் கூட சொல்லிட்டு அந்த நேரம் ஃபோன் பண்ணி பேசினார். அதாவது என்ன பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சுட்டா ஈஸியாக டியூன் கம்போஸ் பண்ணிவிடுவோம். கன்ஃபியூஸ் ஆனோம்னா நமக்கே அது டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் கண்ணதாசன் காலத்துலேருந்து அப்படி தானே சொல்கிறாங்க, எம்எஸ் கண்ணதாசன் காலத்துலேருந்து கரெக்டாக தெளிவாக என்ன பண்ண போகிறோங்கிறத ஈஸியாக கம்போஸ் பண்ணிவிடுவோம். அது வந்து அந்த சலநாட்டங்கிற ராகத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கேன். 3ஆம் சந்திப்பில் முகத்தை மறைத்தேன், 4ஆம் சந்திப்பில் நகத்தை கடித்தேன், காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்தது பல காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்தது. சலநாட்டில் நிறைய சாங் வந்திருக்கு. ராஜா சாங்கோட அந்த பனிவிலும் மலர் வேணும் அந்த சாங் இருக்குது. ஒருத்தர் அந்த நேரம் அந்த லண்டன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கே நான் அதை யோசிக்கவே இல்லை, நான் அது பண்ணியிருக்கேன் சலநாட்டை அவ்வளோதான். அவங்க சொன்னாங்க இந்த சாங் வந்துருக்கு சார், அதுக்கப்புறம் இந்த கம்போசிங் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த உங்கள் சலநாட்டில் இந்த முதலாம் சந்திப்பு சாங் அப்படின்னாங்க.
அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் இந்த முதலாம். இப்போ அது வீடியோவும் நல்லா வைரலாக அந்த ஆமாம், இப்போ வரைக்குமே அது ரிப்பீட்டடு லூப் மாதிரியே போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இப்போது திரும்பி வைரலான ஒரு ஆல்பம் பார்த்தீங்கன்னா பார்வை ஒன்றை போதுமே. இப்போ ரீல்ஸ்லலாம் அந்த சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். பாட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் டைமில் அது கிடைக்க வேண்டிய அந்த ரெக்கக்னிஷன் வந்துட்டு இப்போ அந்த ரீல்ஸில் கிடைக்குதுங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பண்ணக்குள்ளே அந்த நேரம் வந்து அந்த படத்துக்கு அப்படி பண்ணணும். பட் இவ்வளோ பெரிய ஹிட் எல்லா படத்துக்குமே ஒரு மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பாடுறீங்கன்னா எல்லா படத்துக்கும் ஒரு மாதிரி தானே பாடுவீங்க. எது மக்கள்கிட்ட போய் அது கரெக்டாக ரீச் ஆகி அது கரெக்டாக, ஏன்னா ஒரு பாட்டுங்கிறது கம்போஸ் பண்ணுறவங்க நல்லா கம்போஸ் பண்ணணும், பேக்ரவுண்டு மியூசிக் வாசிக்கிறவங்க நல்லா வாசிக்கணும், ரெக்கார்டிங் தியேட்டர் எடுக்கிறவங்க பக்காவாக எடுக்கணும், அப்புறம் லைவ் அது இது மிக்ஸ் பண்ணுறது பக்காவாக மிக்ஸ் பண்ணணும். இப்படி இந்த வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி ஃபைனல் மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு கொடுத்து நம்ம என்ன கம்போஸ் பண்ணோமோ அப்படியே அது வந்துருச்சுன்னா ஹிட் ஆகிக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி இழுத்துச்சுன்னா அந்த சாங்கு எடுபடுறது கிடையாது. எல்லா கம்போஸருக்குமே அது தெரியும். அந்த மாதிரி ஒரு சாங்குக்கு வந்து நான் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. இத்தனை பேர் சிங்கர் இருக்காங்க, வாசிக்கிறவங்க இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு பாட்டு கிட்டு. அப்படி அந்த மாதிரி இந்த பார்வை ஒன்றை போதுமைக்கு வந்து எனக்கு வாட்சவங்களாம் லைவில் வாட்சவங்களாம் அவ்வளோ நான் என்ன எதிர்பார்த்தோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ஃபீடிங் வரல. எல்லாமே கூப்பிட்டு ரிதம் கீபோர்டு என்னென்ன பண்ணுறோமோ கூப்பிட்டு மொத்தமாக ஒரு ரிஹர்சல் பார்ப்போம். அது சூப்பராக இருந்தது. அது அப்போ அந்த ரிஹர்சல் என்ன பார்க்குறோமோ அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அதுதான் அது வந்து லைவுங்கிறது இன்னைக்கு இல்லை, என்னைக்கா இருந்தாலும் அது லைவ் அடிச்சிக்க முடியாது. எவ்வளவு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃபீடிங் வச்சுட்டு பண்ணுறோம், மிஷின் வச்சுட்டு பண்ணுறோம், என்ன பண்ணாலும் லைவ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து திரும்பி வரவே வராது. ஆனால் இப்போவும் ஒரு சில சாங் ஹிட் ஆகுதுன்னா கொஞ்சம் லைவை பேஸ் பண்ணி இருக்கிற சாங் தான் ஹிட் ஆகுது. நான் இப்போ நிறைய சாங் கேட்குறேன்னா வந்து ஹிட் ஆகுற சாங் கொஞ்சம் லைவ் அதில் ஆட் பண்ணால் தான் அது ஜீவனே இருக்குது, ஒரு உயிரே கிடைக்குது. அந்த சாங்க்கு அப்பயே பயங்கர ஏன்னா பாரதிராஜா சார் கூப்பிட்டு விட்டு பாராட்டினார். நான் எங்கே போனாலும் இந்த பாடத்தாண்டா பாடுது அப்படின்னு பாரதிராஜா சார் கூப்பிட்டு பாராட்டினார். அப்புறம் நிறைய பேர் அந்த நேரம் டைரக்டர் விக்ரமன் சார் நிறைய பேர் அந்த நேரம் பாராட்டினாங்க. இவ்வளோ பெரிய படம் ஹிட்டு என்னையா நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு என்ன கேட்டவங்களும் நிறைய பேர். ஆமாம் சார், நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பீங்க, வெளில வந்து காமிச்சிக்கவே மாட்டீங்க, நான் தான் பண்ணேன் அப்படின்னு. ஆமாம், அது ஒரு பெரிய நான் என்ன அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா நான் அந்த படம் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் ஊருக்கு போகிறேன். நான் இங்கேருந்து தஞ்சாவூர் போகிற வரைக்கும் எங்கே பார்த்தாலுமே பாடி கொண்டு போகுமே தான். அந்த மாதிரி ஒரு கொடுப்புனை எந்த மியூசிக்கும் கிடைக்குதா என்னன்னு தெரியல. தஞ்சாவூர் போகிற வரைக்கும் திரும்புகிற இடமெல்லாம் இந்த பாட்டு பாடுங்களா, அந்த பாட்டு பாடுங்களா, அது பாட்டு பாடும், இந்த பாரு கொண்டு போகும்போது வேறு பாட்டாக பாடிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த நேரம் என்னால் மறக்க முடியாத ஒன்று. அதே போல் தேனியில் ஒருத்தர் வந்து கேசட்டு கடை வச்சுருந்தாராம். சின்ன தம்பிக்கு அப்புறம் நான் அதிகமாக பதிவு பண்ணி விற்ற பாடலே இந்த உங்கள் பாரு கொண்டு போகும்போது தான் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு பாட்டு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு 4 மூலையில் இருந்துட்டு பண்ணிடுறோம், ஒரு செவத்துக்குள்ளே இருந்துட்டு பண்ணிடுறோம். அது உலகம் பூரா போய் ரீச் ஆகக்குள்ளே அங்கே ரீச் ஆகி அதுக்கான அவார்டு காசு வாங்குகிறோம் அதெல்லாம் விடுங்க, இந்த மக்கள் சொல்கிறாங்கல்ல அந்த பாட்டாக எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் சார். அதை விட ஒரு பெரிய அவார்டு எதுவுமே கிடையாது. அப்படிதான் சார், ஆடியன்ஸு தான் என் பாட்டுக்கு ஆடியன்ஸ் என்ன அவங்க சொல்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். சூப்பர் சார், அந்த ரெக்கக்னஸ் கிடச்சிருச்சு அந்த நேரம். இப்போ என்னென்னா அதெல்லாம் ரீலில் போடுறாங்க. இன்னும் அது வந்து இன்னும் வரை என்னன்னா ஒரு பாட்டு வந்து நிறையா பாட்டு வந்து இப்போ பண்ணுறோம், செத்து போயிடுது ஒரு கொஞ்சம் காலத்தில், அதுக்கு உயிர் இல்லாமல். இப்போ நான் வந்து இப்போ 2001 பண்ண பாட வேண்டி போமே, இன்றைக்கி வந்து 2025, கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகுது. இன்றைக்கும் அந்த சாங்கை அப்படியே என்றைக்கு நான் கேட்டேன்னா அந்த திருடி இதெல்லாம் இப்போ கேட்டால் கூட அந்த கேட்கக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி அடிக்குங்க. இப்பயும் அது அப்படியே இருக்குது. அந்த ஒரு பாட்டு பண்ணால் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணுங்க, அதுதாங்க ஹிட் ஆகும். நான் துளியாக பண்ணிவிட்டு அந்த இன்ஜினியர் உள்ளுக்கு அப்போல்லாம் சவுண்டு நெகட்டிவில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு சொன்னார், சார் இந்த சாங் எனக்கு நின்று ரெக்கார்ட் பண்ண முடியல சார், அவ்வளோதான் இருக்குது, இந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னார் அவர். ஏன்னா பாடக்குள்ளே சில நேரம் எனக்கு வாய்ஸே வராது. நான் போய் ட்ராக் பாட போயிடுவேன். ட்ராக் பாடினோன்னா எனக்கே சில இது வரவே வராது. அந்த மியூசிக் கூட பாடக்குள்ளே ஏதோ எனக்கு சிறுத்து போயிடும். கொஞ்ச நேரம் அப்புறம் நின்றுட்டு அப்புறம் பாடுவேன். அந்த மாதிரி நான் எந்தெந்த சாங் பாடணுன்னா அந்த சாங்கில் பயங்கர ஹிட்டு, என்னையே அது வந்து ஒன்று மாதிரி பண்ணிவிடும். அது பெரிய ஒரு வரம். அதுதான் அது நம்ம தான் கம்போஸ் பண்ணுறோம். அந்த செட்டப் எல்லாம் சேர்ந்தோன்னா அது நம்மளே ஒரு அசைவு அசைக்கும். அந்த மாதிரி பாட்டுங்க தான் பெரிய ஹிட் ஆகும். வெரி நைஸ். நம்மளே அறியாமல் அதுக்குள்ளே ஒரு மேஜிக் வந்துடும். திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலாம்.
திரும்ப திரும்ப கடிதம் போட்டு திரும்ப திரும்ப இதயம் கேட்டு திரும்ப திரும்ப உயிரை கொள்ளும் நினைவு காதலா இமைக்கும் போது உன்முகம் தெரிவதில்லை வாடினேன் இமைகள் ரெண்டு நீக்கிடும் மருத்துவங்கள் தேடினேன் உயிரை கொண்டு உன்னை மூடினேன் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. அண்ட் பார்வை ஒன்றை போதுமேல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் எல்லாருமே அதில் பாடியிருப்பாங்க. எஸ்பெஷலி சரளதா மேம்னா அவரோட பெரிய ஃபேன். அதுவும் துளி துளியாக அவங்க வாய்ஸில் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபீல் இருக்கும், அப்படியே நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவம், ஏன்னா அவங்க பாடுறத போய் என்னைக்கா நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. நிறைய சிங்கர்ஸ்க்கு இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சொல்லியாவது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாட்டு பாடியிருக்காங்க. அதில் ஒரு 5-6 சாங் பெரிய ஹிட் அவங்க பாடின சாங். தனியாக போட்டிருக்காங்க, பரணி சொன்னலதா ஹிட்டுனே போட்டிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பாடுறது எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கம்போசிங் பாடி காட்டுறோம்னா அது என்னால் முடியாதுங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது. அது என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் அதை நான் ட்ரை பண்ணுறேன் சார். அது முடியாத பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க. அது சொன்னலதாட்ட உள்ள ஒரு பெரிய பியூட்டி. அதே மாதிரி தான் ஜானகிட்டையும் பார்த்தோன்னு வச்சுங்களேன். சொன்னலதாட்ட ஒரு யூனிக், ஒரு தனி வாய்ஸு. யார் வாய்ஸோட கலரும் கிடையாது. அந்த பக்கம் ஜானகி அம்மா டச்சும் கிடையாது, சுசிலா அம்மா டச்சும் கிடையாது, சித்ரா அம்மா டச்சும் கிடையாது. சொன்னலதா ஒரு தனி இண்டிவிஜுவல் வாய்ஸ், அந்த யூனிக்கு. அதனால அது அந்த பாடக்குள்ளே ஒரு தனி, ஆனால் என்ன கம்போஸ் பண்ணுறோமோ அப்படியே பாடுவாங்க. அதான் அவங்கள்ட்ட பார்த்து நான் ரொம்ப. எவ்வளோ நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த சாங்? நிறைய சாங் எனக்கு 1 ஹவரில் பாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கேட்குவாங்க, அப்படியே பாடுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சிங்கர்லாம் எப்படி இருந்தாங்கன்னாக்கா, ஒன்ஸ் அப்பானி டைம் அவங்கள நான் சொல்கிறேன், வந்தாங்கன்னா அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு 3-4 தடவை கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாக்மேனில் வச்சுக்கிட்டு கேட்டுட்டு ரெடி ஆகிட்டு, சார் ரெடி ஆகிட்டேன் சார் பாடுவோன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு வே. அது இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முறை கேட்டோடனே ஓகே சார் ரெடி சார் எடுத்துக்கொண்டுடுவாங்க. அது என்ன அவங்க அப்சர்வ் பண்ணாங்க, என்ன அதில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் சிங்கரை குறை சொல்லலை. பட்டு அதை நம்ம நல்லா உழைச்சா தானே மக்களுக்கு அது போய் நல்லா ரீச் ஆக போகுது. ஒரு தடவை கேட்டு அந்த லைன் வரலையா சார் பஞ்சு பண்ணிங்கங்கிறாங்க. பஞ்சு பண்ணால் போன லைனுக்கும் இந்த லைனுக்கும் அந்த ஒரு யூனிக் இருக்குல்ல, ஒரு கண்டினியூஸ் அது கிடைக்காம போயிடுது. அது ஒரு மிகப்பெரிய இப்போ உள்ள டிஜே. ஒரு சாங் 2 சாங் ஃபோக்காக இருக்குது, அப்படி பண்ணலாம். இந்த மெலோடியெல்லாம் விட்டு ரெக்கார்ட் பண்ணோம்னா அந்த பஞ்சு விட்டு தெரியும், அந்த ஃபீல் போயிடும். அது எஸ்பியெல்லாம் வந்தாருன்னா ஒரு பல்லவி ஏக்தம் பாடுவார், ஒரு சரண ஏக்தம் பாடுவார். அதே மாதிரி தான் சொன்னலதா. அப்போ பாடுவங்க அவ்வளோ பேருமே அப்படி தான். இப்போ என்னமோ அது பிஞ்சு பஞ்சா எடுத்து பஞ்சா போயிடுது பாட்டு. பட் அதை ஒரு லெசனாக நாங்கள் எடுத்துக்கிறோம் மூவிங் ஃபார்வர்ட். அது கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக இது எப்போ வேணாலும் பெரிய சிங்கர், பெரிய சைன் ஆகிடலாம். என்ன கம்போஸ் பண்ணியிருக்காங்க நீ கேட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். அப்புறம் நீங்கள் பாடக்குள்ள இன்னும் ஈஸி உங்களுக்கு. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் பேஸில் எல்லா கம்போசர்ஸும் அந்த டைம் கொடுக்கறதும் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இப்போ சொல்கிறீங்களா அந்த 1 டைமில் நாங்கள் பாடுறோங்கிறதுக்கு ரீசன் அவ்வளோதான் டைமும் இப்போ உங்களை மாதிரி ஆள்கிட்ட நாங்கள் பாடலாம். பட் நிறைய பேர் இந்த டைம் கொடுக்கறது இல்லை. போதும் பாடுங்க, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூடும் இருக்கிறனாலையோ என்னமோ. ஸோ அந்த இதுக்கு நாங்கள் மாறிடுறோம் அப்படின்னு நானும் அந்த ஃபீல் பண்ணியிருக்கேன். இல்லை பிச்சு கரெக்ஷன் வேணால் ஏதாவது பண்ணலாம். பட் அந்த ஸ்டைலிஷ் எல்லாம் இருக்குல்ல, அதை எந்த சாஃப்ட்வேர்லையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வாய்ஸ் தான் பண்ணணும். பிச்சு கரெக்ஷன், பிச்சு கொஞ்சம் கூடுது குறையுதுன்னா இது வேணாலும் பண்ணலாம். அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. வாய்ஸோட ஸ்டைலை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நான் என்ன கம்போஸ் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே பாடினாலும் அது கிடைக்கும். அப்படி இல்லை நிறைய பேர் நீங்கள் சொல்கிற ஆட்களும் இந்த மாதிரி இருக்காங்க. குயிக்காக பாடி கொடுத்துட்டு போயிடுங்க, என்னத்துக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியும் இருக்காங்க. ஆனால் ஒரு பாட்டு நம்ம ஒரு கம்போஸ் பண்ணுறோன்னா அதை சிங்கர் அப்படியே அவங்க ஃபுல்லாக கொடுத்தா அது ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் அவ்வளோ சூப்பர். அது காலத்தால் நிற்கும். அது வெஸ்டர்ன் சாங்காக கூட இருக்கலாம், கிளாசிக்கலாக இருக்கலாம், வில்லேஜாக இருக்கலாம், எனி வகை சாங்கு. அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ஸை இப்போ எவ்வளோ வெஸ்டர்ன் ஆல்பம் கேட்குறேன், அவ்வளோ சூப்பராக பாடியிருக்காங்க. ஒரு சின்ன இது கூட அதில் குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்குது. சரி, ஆனால் இந்த சாங் a few lines துளி துளியாய். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் இதயத்தை நினைத்து விட்டாய், ரசித்ததை நீ
ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். சூப்பர். இல்லை, இந்த பாட்டு எடுக்கக்குள்ள ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. இந்த பாட்டு ஆல்ரெடி ஹரிஹரன் வந்து பாடிட்டு போயிட்டாரு. சொன்னலாத மேம் கூப்பிட்றேன். கூப்பிட்டா அந்த வாய்ஸு அந்த சரணமான பாடக்குள்ளே லைட்டாக உடையுது வாய்ஸு. அவங்க வாய்ஸு நான் எத்தனை சாங் எடுத்திருக்கேன், ஏதோ அந்த பழையபடி ஒன்று கிடைக்கலையே அப்படின்னேன். அப்புறம் சொன்னாங்க, சார் அந்த பீரியட் டைம் சார் அந்த மாதிரி அதனால இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்து வந்து பாடுங்க அப்படின்னு சொன்னேன். சார் மாற்றிட மாட்டிங்களா அதுக்குள்ளே அப்படின்னாங்க. இல்லை அந்த பாட்டு நீங்கள் தான். ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பி வந்து பாடி போட்டாங்க. அப்படியே என்ன கம்போஸ் பண்ணுது அப்படி அந்த 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 மேலே போகும்ல, தானனன்ன தானனன்ன தானனானனா தானனன்ன தானனன்ன தானனா தானனனனன தானனனனன தாரரிரனனனனன சொல்லி அது என்ன பிளேஸ்மெண்ட் என்னென்ன கம்போஸ் பண்ணுமோ அப்படியே பாடி கொடுத்தேன். அழகான சரணமும் கூட. அப்புறம் அசைந்தாடும் காற்றுக்குங்கிற சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அம்மா ஜானகி அம்மா வந்தாங்க. ஜானகி அம்மா வந்து எப்படின்னா, அவங்கள நாங்கள் ராஜா சார் அதுலேயே நிறைய முறை பார்த்துருக்கேன். அதான் நான் மியூசிக்காக பண்ணக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு பாட வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்தாங்க, வந்து கேட்டாங்க அந்த ஹம்மிங்கு, அந்த முதல் லா 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 லா. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா, கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரிக்கும் மொத்த சுவைக்குள் மூழ்க இச்சை இருந்தும் கச்சைகள் இருந்தேன் சர்ச்சைகள் செய்திடவா, ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அது ஒரு சிந்து பைரவி அமைஞ்சிட்டது. அம்மா வந்து கேட்டுட்டு, ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, வந்து கேட்டாங்க, வந்து கேட்டுட்டு ஒரு 1/2 hour பாடி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஓகே ரெடி அப்படின்னாங்க. ஒரு 2 தடவை சாங் கேட்டாங்க, அப்படியே உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் என்ன கம்போஸ் பண்ணால் அப்படியே பாடுறாங்க. இந்த ஹம்மிங்க பாடிட்டு சாங் ஃபுல்லாக பாடுறாங்க. அப்படியே நான் ஓகே ஓகேன்னு சொல்கிறேன். ஓகேன்னு நான் ஒன்றுமே சொல்லலை அவங்கள்ட்ட. நான் அடுத்த லைன் அந்தோடு எடுத்துக்கிட்டே இருக்கேன். பல்லவி சரணம் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்து முடிச்சோம். ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க பரணி, பாடுறது பிடிக்கலையா? அம்மா நீங்கள் என்ன கம்போஸ் பண்ணலாம் அப்படியே பாடுறீங்கம்மா, சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னேன் ஜானகி அம்மாட்ட. அகைன் a genius for a reason. அவங்க அவ்வளோ லைவ் பாடின எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்லை. அவங்க அதான் சொல்லணும், எஸ்பி அவங்க சொன்னலதா சித்ரா மேம் நிறைய பேர் அப்படி ஒன்ஸு கேட்டோடனே அப்படியே அப்சர்வ் பண்ணிடுறாங்க. என்ன கம்போஸரை நம்மளே மிரண்டு போகிற அளவுக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணிடுறாங்க. அதுதான் அவங்களோட பியூட்டி. அதனால தான் அவங்க தனித்தனியாக தெரிகிறாங்க. ஒரு சிங்கருக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும் தான் நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ நான் கம்போஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் நிறைய கம்போஸ் பண்ண தான் நமக்கு நிறையா வேரியேஷன் தெரியும். என்ன கம்போஸ் பண்ணுறோம், இது என்ன மாடலில் சாங் கம்போஸ் பண்ணுறோம், அது என்ன மாடலில் கம்போஸ் பண்ணுறோம், வெரைட்டிஸ் தெரியும். நமக்கு தெரியும்ட்டு இருந்தோம்னா நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக தெரியாமல் போயிடும். அது டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வாய்ஸுக்கு ரொம்ப நல்லது. அது எல்லா சிங்கருக்குமே டெய்லி ஏதாவது ஒன்று பாடணும். என்ன அதை கரெக்டாக ஏன் ஃபுல்ஃபில் பாடலை? இப்போ ஜானகமாக அவ்வளோ பாட்டு பாடி வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு 4-5 சாங் எடுத்து அப்படி பாடினா ஒரு நல்ல சிங்கராக வர போகிறாங்க. கண்டிப்பாக. அவ்வளோதான். ஸோ அடுத்த ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரா ட்ராவல்ஸ். அகைன் அந்த மூவியாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பயங்கர ஹிட்டான ஒரு ஆல்பம் அண்ட் மூவி. ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஃபியூ லைன்ஸ் பாடி காமிச்சிங்க நல்லாயிருக்கும். அது வந்து சுந்தரா ட்ராவல்ஸ் வந்து மலையாளத்தில் வந்து பறக்கும் தலிகான்னு வந்த படம். அதுதான் இங்கே ரீமேக் பண்ணாங்க. அதே டேரக்டர் தான், தாகாங்கிற டேரக்டர் தான் அது பண்ணார். வந்து பண்ணக்குள்ளே அவருக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, கொஞ்சம் மலையாளம் கலந்து அப்படி பேசுவார். ஒரு டியூன் கம்போஸ் பண்ணால் தங்கராசன் தான் மெயினாக ப்ரொடியூசர் தான் வந்து உட்காருவார் கம்போஸ் பண்ணால். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குது, இதுக்கு பாட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சாங்கெல்லாம் ஒரு 5 சாங் அதுக்கு ஐடியா பண்ணோம். படத்தில் வந்தது ஒரு 3 சாங் தான் படத்தில் வச்சோம். அதில் ஒரு சாங் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு, அந்த சொர்ணலதா பாடின பாட்டு, அந்த அடடா ஊர்க்குளத்தில் தாமரைப்பூ அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங் இப்போ வந்து இருக்கிற அந்த ஷார்ட்டெல்லாம் கட் பண்ணி போட்டு இப்போ அது 1.5 கோடி ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி அந்த பாட்டு சொர்ணலதா பாடின அந்த சாங்கு. அதில் வந்து பெரிய ஹிட்டான சாங் வந்து கண்ணு பார்த்துக்கிட்டா நீ சந்தனம் பூசிய மல்லிகையே.
அப்புறம் டைட்டில் சாங் சுந்தரா ட்ராவல்ஸ் அந்த சாங்கு. இந்த 3 சாங் தான் அந்த படத்தில் இருக்கும். இதில் என்னன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியாக தான் பார்த்துருப்பீங்க. சொல்ல தேவை, காமெடி படத்துக்கு மியூசிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மற்ற படம்னா ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ இல்லை பட்டு ஏதோ ஒரு சிந்தசரோ ஏதோ ஒரு ஃபீட் பண்ணி போட்டுடலாம், ஒரு குறைச்ச எதை வேணாலும் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி போட்டுடலாம். இந்த காமெடிக்கு என்னன்னா அது சிரிக்கணும். அந்த மியூசிக் கொடுத்தோம்னா சிரிப்பு வரணும், இல்லைன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்போ எலி போய் திரும்புதுன்னா அதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணால் தான் சிரிக்கிறாங்க. அந்த காமெடிக்கு மியூசிக் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சவால் தான். அந்த படத்துக்கு அப்படி தான் மியூசிக் பண்ணோம். மலையாளத்தில் பண்ண எந்த ஒரு ரீரெக்கார்டிங் இதில் பண்ணல, அப்படியே புதுசாக பண்ணது. இன்ன வரைக்குமே சுந்தரா ட்ராவல்ஸ் டாப்பர் சீட்டில் தான் இருக்குது. அதே போல் அதில் நடித்த ராதா, முரளி அண்ணன், வடிவேலு, அந்த முரளிக்கும் வடிவேலுக்கும் அந்த காம்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இவர் ஒரு டைப்பாக என் பாஸ்போர்ட்டை கதறி குடித்த அந்த எலியை துரத்துறது தான் இவரோட வேலை. அவருக்கு அங்கே தான் அதான் சீன்லாம் பார்த்துருப்பீங்களா நிறையா. கண்டிப்பாக ஃபியூ லைன்ஸ் சார். ஜிம்பல ஜிவாலே அப்படி தொடங்கும். கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் 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 டிங், அட பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் 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 டிங், அடகாதலால காதலால டிங் 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 டிங், ஒரு கவிதையால கவிதையால டிங் டிங் டிங், பார்க்கு பக்கம் பீச்சு பக்கம் நொட்டு பக்கம் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் டிங். ஃபுல்லாக வேடு தெரியல. நீங்க பாடும் போது அந்த பாட்டுலாம் எங்களுக்கு திரும்பி ஞாபகம் வருது. சாங் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அடியும் நல்லாயிருக்கும், அது முரளி ஆடின விதமும் நல்லாயிருக்கும், நல்லா எடுத்துருப்பாங்க. அந்த கூல் ஜெயின் தான் அதுக்கு பண்ணார், நல்லா பண்ணியிருந்தாருங்க பாட்டு. கண்டிப்பாக சார். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு கேப் இருந்துச்சு உங்களுடைய கரியரில், நீங்கள் அவ்வளோ படம் பண்ணலை, ஒரு அந்த பிரேக் நீங்களாக எடுத்ததா, இல்லை உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணும்போது யாருடைய ஒரு பிரச்சனை நடந்து, இல்லை வேண்டாம் கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு வந்தீங்களா? இல்லை, அதை நான் படம் பண்ணிட்டு தான் 2007 வரைக்குமே ட்ராவலிங் போயிட்டு தான் இருந்தது. எங்கள் அப்பா 2007 இறந்துட்டார். அதில் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன். அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மஞ்சள் மாலை வந்து முடியெல்லாம் கொட்டி போய் அதில் கொட்டினது தான் அந்த முடி வரவே இல்லை. அந்த மாதிரி லைஃப்பில் அதான் சொல்கிறேன், நம்ம இது காரணமே சொல்ல முடியாதுங்க. ஒரு படம் ஓடுதுன்னா அது நம்ம உழைக்கிறோம், நம்மளோட வேலையை வந்து செய்கிறோம். அது ஓடுறதும் வெற்றியை உண்டாக்குறதும் அது அதுவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்குது. அதை தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அதிர்ஷ்டத்துக்கு தான் நம்ம இஷ்டத்துக்கு வரைய வராது. அது மாதிரி தான் அதை வந்து நம்ம உழைக்கிறோம், அதுக்கு நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம். இன்ன வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அது என்றைக்கு எந்த புள்ளியில் ஸ்டார்ட் ஆனாலும் ஆகட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட. உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் திரும்பவும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சி இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் எங்களுக்காக பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் சார். ஆல் த பெஸ்ட். நீங்கள் இண்டி பண்ணுறீங்களோ மூவி பண்ணுறீங்களோ, ஆனால் திரும்பி எங்களுக்காக பாடல் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் தட் சார். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் கம்போஸ் பண்ணதுலேயே பிடிச்ச ஒரு சாங் பாடி ஒரு ஃபியூ லைன்ஸ் முடிச்சிங்கன்னா வில் பி ஹாப்பி. சும்மா 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 பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா 5 மணிக்கு சும்மா 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 பையன் ஒருத்தன் சும்மா சும்மா பார்த்து சிரிச்சான் சும்மா சும்மா அவனும் நானும் சும்மா சும்மா 5 மணிக்கு சும்மா 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 பார்த்து சும்மா சும்மா பேசி ஆசை காட்டி ஆள கொன்னுட்டா பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளு நானு சும்மா சும்மா 5 மணிக்கு சும்மா 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 சும்மா. இப்போ நான் அந்த வசூல் மன்னன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 சாங் பண்ணியிருக்கேன். அந்த கதைக்கு என்ன தேவையோ பண்ணியிருக்கேன். நான் பொதுவாக நிறைய கம்போஸ் பண்ணுவேன்னா இன்றைக்கி பசங்களுக்கு என்ன பண்ணால் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று ஐடியா பண்ணேன். அது சும்மா இப்போ இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்பா முடியலடா சாமி, அட இவனையெல்லாம் எதுக்கு இங்கே வச்சிருக்குது பூமி அப்படின்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் கட்டிட்டு போயிட்டா, அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அவன் கூட அவள் வாழ முடியாதுங்கள்ல, அப்போ அவள் பாடுற பாட்டாக ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். எப்பா முடியலடா சாமி, அட இவனையெல்லாம் எதுக்கு இங்கே வச்சிருக்குது பூமி அப்படின்ட்டு. ஆமாம், முள்ள மாதிரி தானே முடிச்சவைக்கு தானே அது அப்படியெல்லாம் பேசுவாள். யாட இவங்க கூட குப்பை கொட்ட எனக்கு முடியலை அப்படின்னு முடியும் அந்த பாட்டு.
சூப்பர். அதாவது இன்னைக்கு பசங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க லிரிக்ஸே நான் எழுதுனால அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கோ ட்ரெண்டு அப்படியே எழுதிடுறேன் பாடிடுறேன். அது கம்போஸ் பண்ண கடவுள் கொடுத்துருக்காது. அதுமாரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக கூடிய விரைவில் ஒரு நல்ல படத்தோடு நம்ம சேர்ந்து மீண்டும் ஒரு இன்டர்வியூவில் நம்ம கலந்துக்குவோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஏன்னா நம்ம பாட்டு கேசட்டில் எங்களுக்கெல்லாம் பிடிச்ச உங்களுக்கும் பிடிச்ச உங்கள் பாடல்கள்லாம் வந்து ஒரு ஜேர்னி மாதிரி நம்ம பயணிச்சு இன்றைக்கி கேட்டதுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நன்றி. வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.